மக்களே அப்ப கிளம்புதேன். சாயந்தரத்து மேல வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன மர்மனா என்ன பேசிட்டு இருக்கியா? இவ்வளவு நாள் பிள்ளை என்னைக்காவது ஒரு நாள் வரும், உடனே ஓடிரும். இப்பதான் லீவ் விட்டுருக்கு, படிப்பு முடிஞ்சாச்சு, ஒரு 2-3 நாள் நிக்கிட்டு. மச்சான் நாங்க என்ன உங்க பிள்ளைய முழிங்கிரோ போறோம்? இங்க தானே இருக்க போறா. எனக்கும் போர் அடிக்கும்ல, பேசாம 2-3 நாள் இங்க நிக்கிட்டு. நான் அக்காட்ட சொல்லிடுறேன். உங்க அக்கா ஒண்ணும் சொல்ல மாட்டா. எனக்கு தான் பிள்ளை இல்லாம ஒரு மாதிரி இருக்கும். ப்ளீஸ் பா, நானும் ஒரு 2-3 நாள் நிக்கிறேன்ப்பா. ஆச்சு பிள்ளை நின்னு ரொம்ப நாள் ஆச்சுல. சரி மக்களே, நீனே ஆசைப்படும் போது நான் வேண்டாம்னு சொல்ல போறேன். சரி 2-3 நாள் நின்னுட்டு நீ போன் பண்ணி கூப்பிடு, நான் அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன். துணி ஒண்ணு எடுத்துட்டு வரலையம்மா? மச்சான் நான் சாயந்தரம் போல வரும்போது அப்படியே வாங்கிட்டு வரேன். சரி நான் கிளம்புதேன். நீங்கள பின்னால டக்குன்னு கிளம்பி வந்துருங்க, அப்பதான் சரியா இருக்கும் போவதுக்கு. எல்லாம் உன் பொண்டாட்டிய கூப்பிடு. எவ்வளவு நேரம் ஆகுது? எடி மறவாதான், சீக்கிரம் ஓடியா. கிளம்பிட்டு போமா. நெடுமாரிய கூப்பிடு, வண்டி எடுக்கணும்லாட்டி. அவள அந்த பக்கத்து வீட்ல அந்த தென்னையில தான் உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருந்தாலும் கூட்டிட்டு ஓடியாரேன். அப்படியே வண்டி எடுத்துட்டு சொல்லு, அதனால டக்குன்னு ஏறிடலாம்ல. சரிங்க. எட்டி பிரிட்ஜ்ல உங்க மைனிகாரி பால் வாங்கி வச்சிருப்பா. பிள்ளைக்கு காப்பியை போட்டு கொடு, உன் தம்பிக்கும் காப்பியை போட்டு கொடு. என்ன அதுக்கப்புறம் பச்சி ஏதாவது சுட்டு கொடு. சரிம்மா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன், நீ கவலைப்படாத. இப்ப வாம போகும் நேராயிட்டு. சித்தி மாப்பிள்ளை போட்டோ பாத்தீங்களா? இல்ல மக்களே. என்ன சித்தி நீங்க இந்த காலத்துல இப்படி இருக்கிறீங்க? மாப்பிள்ளை போட்டோவே நீங்க பாக்கல, அதுக்குள்ள அவங்க மாப்பிள்ளை பார்க்க போயாச்சு. ஒருவேளை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா? தெஞ்சலு வரும்போது மாப்பிள்ளை போட்டோ கொண்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. ஒருவேளை போகும்போதே அவங்களுக்கு பிடிச்சு போச்சு, ஆனா போட்டோ கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க என்ன செய்வீங்க? அப்படியெல்லாம் இருக்காதுமா. சரி சித்தி, நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். இவ்வளவு இங்க நின்னு வாய் பார்த்துட்டு நிக்கல்வா? என்னடி மாதிரி எடி யார்கிட்ட இந்த பையன்? ஒரு நாள் இல்லாத திருநாளா இன்னைக்கு பெயிண்ட்லாம் அடிக்கவோ அந்த வீட்ல? அந்த கூத்தை ஏன் கேட்க? இந்த வீட்டுக்கார பொம்பளை இருக்குல்ல, ஊர்ல இருந்து வரப்போதான் அந்த வீட்டுக்கு வந்தா நல்லது தானே. நம்மளுக்கு பேச்சு தனிக்கு ஒரு ஆளாச்சு. ஏக்கா நீ வேற, இந்த பையன் சொல்லத பார்த்தாலே பயமா இருக்குக்கா. என்ன தட்டி தலையும் புரியல வாலும் புரியல. கனி நின்னு நான் நல்ல விளக்கி சொல்லுதேன், அப்பதான் மரகதக்க மண்டையில யாரும். பள்ளிகா உனக்கு பாத்திரமே விளக்க தெரியாது, வா மாப்பிள்ள வீட்டுல பாத்திரம் விளக்குவாரு, நீ விளக்கு போறியாக்கோ? கொஞ்சம்னா போதுமே, உடனே ஒரேடியா நம்மள தூக்கி சாப்பிட்டுருவா. சரி ஏன் நிறுத்திட்ட, விளக்கி சொல்லு. இந்த வீட்டுக்கார பொம்பளை ரொம்ப வருஷமா வராம இந்த வீடு பூட்டியே கிடந்துலக்கா. வரப்போறாளாம் அந்த பொம்பளை. நீ நினைக்க மாதிரி நான் நினைக்க மாதிரி ரொம்ப நல்லவ இல்லையா? வரவே அவ படுவேங்கிற வாதியா நினைச்சாலே கதி கலங்குதுங்க அந்த பொம்பளைய பத்தி. இந்த பையன் என்ன மல்லிகா பெரிய பில்டப்லாம் கொடுக்க? நான் சொல்லுது போயினா நெடுமாரிட்டு கேட்டு பாருக்க, கண்ணிட்டு கேட்டு பாரு. ஆமாக்கா அந்த பையன் சொல்லத பார்த்தா கொஞ்சம் பயமாதாக்கா இருக்கு. என்னட்டு சொல்லுதா? சண்டை அந்த பொம்பளைக்கு அல்வா சாப்பிடுற மாதிரியா? சண்டைக்கு வந்துச்சுன்னா அவ்வளவுதானா, ஊரே ரெண்டாக்கி போடுமா. அதை பார்த்தாலே சண்டைக்கு வந்துருமா, பேசினாலே சண்டைக்கு வந்துருமா. பாவி மக்கா, இது என்ன அநியாயமா இருக்கு? ஆமாக்கா இப்ப அது இருக்க ஊர்லயும் பயங்கர சண்டை போட்டுட்டு தான் இந்த ஊருக்கு வரப்போதாங்கா. என்னன்னே தெரியலக்கா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவ்வளவு நாள் அமைதியா இருந்துச்சு, இந்த இடத்துல வந்து உட்காந்து அழகா காத்து வாங்கிட்டு இருந்தோம். இப்ப இது வந்துச்சுன்னா என்ன ஆகும் நிலைமை? அதுவும் இல்லாம நம்ம பக்கத்து வீடு வேற, எப்ப பார்த்தாலும் நம்ம அது மூஞ்சில தானே முழிக்கணும். சண்டைக்கு வந்துருமே பரவு. சரி சரி விடுக்கா, எது நடக்குமோ அது நன்மைக்கு நடக்கும்னு நினைச்சிக்கோ. ஆமா அதுவும் சரிதான். இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு வாட்டி பாபண்ண வீட்டுல போய் எடி என் மாப்பிள்ளை என் மாமியாரெல்லாம் வந்து நின்னாச்சு, கிளம்பியாச்சு ஓடியா. சரிக்கோ. போற வழியில பத்மாக்காவும் அவன் மாப்பிள்ளையும் ஏத்தணும்ல. ஆமாடி, அவளதான மாப்பிள்ளை பாத்திருக்கா, அவளை ஏத்தாம போக முடியுமா? அவளுக்கு தான் மாப்பிள்ளை வீடு தெரியும். சூப்பர் வாசம். சித்தி நீங்க சமைக்கல படிச்சிட்டீங்களா? ஆமா மக்களே, மைனி செய்வாவல்ல, கூட உட்கார்ந்து பாப்பேன். அதுக்கப்புறம் எதுவும் தெரியலனா கேப்பேன், சொல்லி தருவாவோல. எங்க அம்மா கூட சொல்லி தர மாட்டா. இவரு கூட மாட காய்கறி நறுக்கி கொடுப்பேன், தேங்காய் திருவி கொடுப்பேன். அப்படியே நான் படிச்சுக்கிட்டேன் பாத்துக்கோ. வாவ் வெரி குட் சித்தி. என்னதான் படிச்சிருந்தாலும் சமையலும் தெரியணும்ல மக்களே. நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போகும்போது எதுவும் செய்ய தெரியலன்னு வச்சிக்கிய, உங்க வீட்ல என்ன வளப்பு வளர்த்தா அப்படின்னு நம்ம வீட்டை பத்தி பேசிட கூடாதுல. ஆமா சித்தி, கரெக்ட் சித்தி. நீனு படிப்பு முடிச்சிட்டல மக்களே, சும்மா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா உங்க அம்மா கிட்ட கேட்டு படிச்சுக்கஎன்ன சமையல, அப்பதான் நல்லது. என்னதான் பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் சமைக்க தெரியலன்னு வச்சிக்கிய, நாளைக்கு போற வீட்ல சங்கடப்பட்டு போவோம். ஆமா சித்தி, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கரெக்ட். நான் கூட கிச்சன் பக்கம் போவேன், ஆனா அப்பாவும் அம்மா தான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இப்பெல்லாம் நீ சமைக்கலாம், ஒண்ணு படிக்க வேண்டாம், பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏ பாலு எப்போ வந்த? மாமா நீங்களா? எப்போ வந்தீங்க? அம்மா சொல்லவே இல்ல. காலையில வந்த பாத்துக்க. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா, சூப்பரா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? இந்த பக்கேலா ஹீரோ கணக்கு ஜம்முன்னு இருக்கேன். ஆமா, எதுக்கு 2 பேரும் இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கீங்க? இல்ல ஹீரோ நீங்க சொன்னீங்கல்ல, அதனாலதான் சிரிச்சோம். செல்வி அப்படியே 2 சூடா பச்சி சட்னி சாப்பிடு. இந்த மக்களே நீனும் சூடா சாப்பிடு. செல்வி உனக்கு வரக்கூடிய மாப்பிள்ள கொடுத்து வச்சவேன். இதே மாதிரி பச்சி செய்து கொடுத்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், உன் பேச்சதான் கேட்பான். மாமா எனக்கு ஒரு டவுட் கேட்கட்டுமா? கேளு மக்களே. மாமா நீங்க சித்தியே செல்வி செல்வின்னு கூப்பிடுறீங்க, அவங்க உங்களுக்கு மூத்தவங்க இல்லையா? அக்கன் தானே கூப்பிடணும். யாரு இவனா? என்ன வாட்டி வாட்டின்னு கூப்பிடாமல இருந்தாலே சரிதான். மாமா நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா சித்தி சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. சிரிக்காத, கேட்கல உன் மருமக, பதில சொல்லு.
மக்களே எங்க 2 பேருக்கும் 1.5 வயசு கிட்ட தான் வித்தியாசம். நாங்க 2 பேரும் சின்ன பிள்ளைல இருக்கும் போதே ஒன்னாதான் விளையாடுவோம், ஒன்னாதான் அடிப்படி போடுவோம். எப்பா என்ன சண்டை போடுவா தெரியுமாவா? நான் என்ன தெரியுமா செய்வேன், ஒரு பெரிய கல்லை எடுப்பேன், தூரத்துல இருந்து தூக்கி வாங்கி விடுவேன். பார்க்கணும் அவன் மண்டை வகல விடும். சின்ன பிள்ளை இருக்கும்போது இந்த அநியாயம் தான் பண்ணுவாமா. நான் விடுவேனா உடனே அழுதுட்டு ஓடியே போய் எங்க அம்மிட்டையும் எங்க அப்பாட்டையும் பெரிய செங்கலத்துக்கு போட்டுட்டான் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். பார்க்கணும் அந்த ஆளை எங்க அம்மா இவனை அடிக்கிறதுக்காண்டி பெரிய வாரில் எடுத்துட்டு ஓடுவா ஓட்டம். நான் என்ன தெரியுமா செய்வேன், உடனே ஒவ்வொரு பீரியடா ஒளிவேன். கட்ட முதலெல்லாம் யாரிச்சு ஆடுவேன். பார்க்கணும் எங்க அப்பா பின்னால துரத்துட்டு ஓடி வருவாரு. எங்க அம்மையை பார்க்கணும் காமெடியா இருக்கும். வாரில் எடுத்துட்டு துரத்துவா. பார்க்கணும் நான் எங்க நிப்பேன், சிட்டா பறந்து பக்கத்து தெருவுலாம் ஓடிடுவேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் ஒளிஞ்சு கிடந்துட்டு சாயந்தரம் போல மெதுவா வருவேன் காப்பி குடிக்க. வீட்டுக்கு வந்து அடி கிடைக்குமா? உங்க மாமன்காரன் என்ன தெரியுமா செய்வான், சாயந்தரமா மெதுவா வந்து லேசா எட்டி பாப்பான். உடனே அழுதுட்டே வருவான் வரும்போதே. நான் அழுதா எங்க அம்மைக்கு எங்க அப்பாவுக்கு தாங்கவே செய்யாது. நான் கடைக்குட்டி இல்ல. ஆமா உடனே எங்க அம்மா காரி ஒடியே வந்து சொல்லுவா, யா மக்களே யாமல அழுத, யாரில் அவனை அடிச்சா அப்படின்பா. எனக்கு வயிறு பசிக்குமா, சாப்பிட ஏதாவது தாமா அப்படின்னு அழுவேன். உடனே எங்க அம்மைக்கு அப்பாவுக்கு மனசு இலகிரும். பிறகு வரவே என்ன அந்தால சரி மக்களே உட்காரு காப்பி போட்டு தாரேன். அந்தால காப்பி போட்டு கொண்டு வருவா. எனக்கு ஒரு கப்பு காப்பிலாம் காடாது, ஒரு செம்பு காப்பியை கொண்டாமே. அந்தால உடனே எங்க அம்மா என் தங்க ராசா நின்னுல காப்பி கொண்டாருன்னு சொல்லி ஒரு பெரிய செம்பு நிறைய காப்பியை கொண்டு தருவா. அந்த காப்பியில இருக்குமே தண்ணி, வெறும் மட தண்ணியாங்க அந்த காப்பி. பாலுல எங்க அம்மா தண்ணி ஊத்த மாட்டா, தண்ணியில கொஞ்சோடு பாலை ஊத்தி ஒரு செம்பு நிறைய கொண்டு வருவா. பார்க்கணும் சீனியை போட்டு தூளையும் போட்டு காப்பிய. நான் அதையும் அந்த நாள்ல மடக்கு மடக்குன்னு வாங்கி ஏதோ தேவாமிரத மாதிரி குடிப்பேன். அந்த சண்டை சமாதானம் ஆயிரும். இப்படியே தான் நடக்கும் நிறைய நாள். இப்படியே சின்ன பிள்ளையில இருந்து நானும் செல்வியும் ஒன்னா இருந்து அப்படி பழகிட்டோமா, அதனால நான் அவளை அக்கானே கூப்பிட மாட்டேன், சும்மா செல்வி செல்வின்னு தான் கூட்டு பழகிட்டு. அது இப்பவும் அந்த பழக்கம் மாறவே மாட்டேங்கு. மாமா இவ்வளவு நாள் ஓகே தான், ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறாங்க. இனி அவங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்துருவாங்க. அவங்க முன்னாடி நீங்க செல்வின்னு கூப்பிட்டீங்க அவ்வளவுதான். கூப்பிடுவேன். அப்பவும் அவர் என்னதான் செய்தாருன்னு பாப்போமே. இல்ல இதெல்லாம் உனக்கு தேவையில்ல. நான் மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடுவேன் செல்வின்னு தான் கூப்பிடுவேன்னு. மாமா இங்க வந்தா எல்லாத்திட்டையும் கதை கேட்டுட்டு நல்லா ஜாலியா இருக்கு. என்ன ஒரு வாரம் இருக்க வேண்டியதானே பேசாம. எங்க அம்மா விட்டாலும் அப்பா விட மாட்டாங்க. உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிட்டேன். மாமா உங்களுக்கு எத்தனை நாள் லீவு? 2 நாள் தான் மக்களே லீவு. நான் பெயர் வைப்போம் ஆபீஸ்க்கு வர போன பத்தியா. அடுத்த கல்யாணம் வந்து அதுக்கு லீவு போடணும். லீவு கிடைக்கட்டா என்ன செய்ய முடியும். அதனாலதான் இந்த வாட்டி சீக்கிரமே போறேன். அடுத்து செல்வி கல்யாணம் தானே, டக்குன்னு வந்துட மாட்டேன். ஐயா ஜாலியா இருக்கும் சித்தி கல்யாணத்துப்போ. சித்தப்பா தான் எப்படி இருப்பாரோ தெரியல. சரி எல்லாரும் போயிருக்காங்க, சாயந்தரம் போட்டோ விட தானே வருவாங்க. என்ன பத்மாக்கா வீட்டுக்கு போறதுக்கு வழி எனக்கு தெரியாது, சொல்லுங்க என்ன. நெடுமாரி சொல்லுதேன் நேரம் அப்படியே போ போய்கிட்டே மெயின் ரோட்ல போயிட்டு அதுக்கப்புறம் கட் ஆகும்ல, அப்ப நான் சொல்லுதேன். எல கொம்பகண்ணா சொல்லுமா. எல வண்டி கிளம்பும் போது உன் தங்கச்சிக்காரி போன் போட சொன்னா பாத்துக்க, ஒரு போன் போடா. நீ போன் போட்டா அந்த முக்கல வந்து நின்னுக்கிடுவா. அந்தால டக்குன்னு அவளை ஏத்திட்டு கிளம்பி போயிரலாம்ல. சரிம்மா சரி. ஏடி என் மாமியாரியை பத்தியா, எங்க மாவ வீட்டுக்கு போனா மாவ காப்பி போட்டு தரணுமோங்கிற பயத்துல முக்கல வந்து நிக்க சொல்லுன்னு. அம்மை மௌலும் பேசியிருப்பாளுவா. ஆமாக்கா பத்மாக்காவை பத்தி தெரியாதா? உங்க மாமியாரே மாதிரி உங்க மைனிகாரியும் சரியான கஞ்ச பிசினாரியா இருப்பா போல இருக்க. நம்ம அந்த வழியா தானே போறோம். சரி வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லுதாளா? எப்பா ஏடி அவ வீட்டுக்கெல்லாம் போகாம இருக்கதே நல்லதுடி. ஏன் மெதுவா பேசுங்க, பின்னாடி இருக்க மாமியார் காதுல விழுந்துறாம. வண்டி ஓடுத சவுண்ட்ல கேட்காதுடி எங்க மாமியா காது. இக்கோ நீ அப்படி நினைக்காத. என் மாமியாரையும் அப்படிதான் நிறைய நல்ல நினைச்சு ஏமாந்துருக்கேன். டிவி ஓடுமே நினைச்சிட்டு நான் போக்குல ஏசிட் அடப்பேன். கடைசியில பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சிரும் பாத்துக்கோ. வா மாமியா எப்படிப்பட்ட ஆளு? எது எப்படியா செல்வி கல்யாணத்தை முடிச்சு போடணும். எடி யாருக்கு போன் போடுத? உங்க அம்மைக்காவது உங்க அண்ணனுக்காவது போன் போட்டு கேளு எங்கனா வரா ஒண்ணு. எங்க அம்மைக்கு நாங்க போன் போடுறேன், ரீங் போயிட்டு இருக்கு. நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிற சொல்லிவிட்டு உனக்கு கர்ம கர்மா என்ன இப்படி நாருது? ஜெயில இருந்த ஒரு வருஷமா திருப்பி அடக்க முடியல. எங்க மாமியாருக்கு ரிங் டோன பத்தில ஏ அப்பா வடிவேல் காமெடி. மக்களே நீ போன் போடண்டா, தங்கச்சி போன் போட்டுட்டா. எடுத்து பேசுமா. ஏடி மக்கா எங்கட நிக்க? எம்ம வீட்ல தான் நிக்க. நீங்க எங்கட வந்துட்டு இருக்கியா? அந்த வாரத்துல அந்த முக்கு கிட்ட வந்து வண்டி நிப்பாட்டிக்கிட்டு எனக்கு ஒரு போன் போடுங்க, நான் ஓடி வந்துறேன். ஏடி அந்த முக்கு கிட்ட வரதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் ஆகும். வந்துருமா இப்ப வண்டி? ஏமா இல்லனா முக்கு கிட்ட வரேன்டா, அவ வீட்டுக்கிட்டே நிக்க சொல்லு. அவ வீட்டுக்கிட்ட தான் வண்டி போகும்ல, வாசல் கிட்ட போய் அவ 2 பேரும் ஏத்திக்கிட்டு திருப்பி மாப்பிள்ளை வீட்டுக்கு போலாம். ஏடி அண்ணன் சொன்னது கேட்டியா? உங்க வீட்டு வாசல் கிட்ட வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வீட்டுல பால் வேற இல்ல, எல்லாத்தையும் தொடச்சு எடுத்து வச்சிருக்கேன். எல்லாரையும் நீ கூட்டிட்டு இறங்கணும்னா எல்லாரையும் காப்பி குடிக்க சொல்லணும். அதுக்கப்புறம் காப்பி வேற போட்டு கொடுக்கணும். ஏன் இப்பதான் மாப்பிள்ளைக்கு போறோமே, அங்கதான் காப்பி போட்டு தருவாவுல்ல. அன்னை திடீர்னாப்ல இந்த மனுஷனுக்கு போன் போட்டு உங்க வீட்டுக்கிட்ட வரட்டுமான்னு கேட்டாம இந்த மனசே வாருங்கன்றவாரு. அதுக்கப்புறம் பால் வேற வாங்க வேண்டியிருக்கு, பிரச்சனையே பாத்துக்கோ சொல்லிட்டேன்.
புரிஞ்சு 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 மக்கா புரிஞ்சு. சரி சரி சரி. அப்ப நீ இந்த முக்கு கிட்ட வந்து நின்றேன்னா சரி சரி வைக்க. இக்க பாத்தியாக்கா பாலுக்கு அடி போடாத, ஒரு கப் காப்பி தந்துட்டா என்னவா? ஏடி எவ்வளவுதான் வசதியா இருந்தாலும் அவ சரியான கஞ்ச பிசுனாரிட்டி. அவ இழக்க மாட்டா 5 பைசாவை. அதுக்கு தானே அவ வீட்டுக்கு போனாலே காப்பி போடட்டுமான்னு தான் கேட்பாளே தவிர போட்டு கொண்டு வர மாட்டா. கேட்ட உடனே நான் வேண்டாம் மைனியோ, நான் இப்போது குடிச்சிட்டு இருந்தேன் நான் சொல்லிடுறேன் பாத்துக்கோ. ஆமாக்கா நீ சொல்லதான் சரி. அவ வீட்டுல போய் காப்பி குடிக்கல சும்மா இருந்துட்டு போலாம். மாப்பிள்ளை வீட்டுல தான் போனோன்னு பச்சி சொச்சி அது இதுன்னு தருவாவுல பிறவன்னா. மல்லிகா கொஞ்சம் அமைதியா வா. வாழுத்தனத்தெல்லாம் அங்க கொண்டு காட்டாதானே. காப்பின்னு தானே சொன்னேன், அதுக்குள்ள ஏன் இப்படி பேச? அண்ணா பத்மக்கா மாப்பிள்ளை நிக்க நிறுத்துட்டுமா? நிறுத்து. மைனியா என்ன வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஆமா மைனி நாங்க நல்லா இருக்கோம். பத்மக்கா கொஞ்சம் உள்ள தள்ளி உட்காருங்க, அண்ணனை ஜன்னலோட வெளியே தள்ளி விட்டுறாதியா. இந்த கூட்டத்தை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா உன் மருமகாரி? ஏடி அவ சொன்ன கேட்கவும் மாட்டா. அவ எப்ப பார்த்தாலும் அப்படிதான், கூட 4 பேரை கூட்டிகிட்டே தான் தெரியவா. வேற என்னத்த சொல்ல, உங்க அண்ணன்காரன்ட்ட சொன்னோம்னா அவ போக்குல வாரா அப்படின்பா. அண்ணனை அப்படியே கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கா. அதனாலதான் மைனி சொன்னது அப்படியே கேட்டுட்டு தெரியுதான். சரி சத்தம் போடாத, பொறவு பேசிக்கலாம். வீட்டுல போய் வண்டி ஓட்டதுக்கு ஆள் இல்ல, அதனாலதான் அந்த நெடுமாரியை இழுத்துட்டு வந்திருக்கா. நெடுமாரியை இழுத்துட்டு வந்தா கூட 2 பேர் சும்மா இருப்பாள்வா, அவளோட சேர்ந்து ஓட்டிக்கிட்டாள்வோ. இதான் கதை. சரி முகத்தை ஒரு மாதிரி இஞ்சி தண்ண குரங்கு மாதிரி வச்சிட்டு இருக்காத, சிரிச்ச மாதிரி இரி, பிரச்சனையை கிளப்பாத. எப்படியே நல்லபடியா மாப்பிளைய பார்த்து முடிக்கக்கூடிய வழியை பார்க்கணும். சிரிட்டி நெடுமாரி வடக்க பார்த்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு பாத்தியா, அந்த வீடு தான் மாப்பிளை வீடு. அவ வீட்டு வாசல் முன்ன கொண்டு போய் சரட்டு நிறுத்து. சரிக்கா. எடி மக்கா அந்த பிள்ளை யாரு பேண்ட் சட்டையும் போட்டுட்டு வாங்க எனக்கே சந்தையில கூவி விக்க மாதிரி கூப்பிடுது. ஏமா சும்மா இரி, இவதான் மாப்பிளைக்கு அம்மா. என்னடி இவளா மாப்பிளைக்கு அம்மா? இவள போய் உங்க மைனிகாரி மாப்பிளைக்கு அம்மாங்க. பாவி மக்கா இவளா மாப்பிளைக்கு அம்மா சொல்றல்ல. உட்காருங்க. யாரும் போடாண்டக்கோ நாங்க உட்காருதோம். நீங்க தானே பொண்ணோட அக்கா? அவ்வளவு சின்ன பிள்ளையாவா இருக்கா எங்க மைனிகாரி? ஆமா நான் தான் பொண்ணோட அக்கா. அன்னைக்கு வந்தோம்ல உங்க வீட்டுக்கு, ஞாபகம் இல்லையா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களோ? அங்க பக்கத்துல இருக்கிறது யாரு? உங்களே மாதிரி சாரி கட்டி இருக்காங்க, அவங்க உங்களோட பாட்டியா? யாருடி இவ பைத்தியக்காரி? என்ன பார்த்து பொண்ணுக்கு பாட்டியான்னு கேட்கா? நீ சும்மா இரு, இந்த சம்மதத்தையும் கெடுத்துட்டு போயிடாத. நீ இதுக்குதான் உன்னை சொன்னேன், டை அடிச்சிட்டு வா சூப்பரா இருக்கும்னு. கேட்டியா நீ? பழைய பஞ்சாங்க மாதிரி சேலையும் இழுத்து சொருவிக்கிட்டு வெள்ள தலையோட பஞ்சு மிட்டாய் தலையோட இப்படி வந்தா யாவ அப்படித்தானே கேப்பா? சும்மா கடைட்டி. அந்த காலத்துல நான் 4 பிள்ளைகளை பெத்து என்ன கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன். என் கஷ்டம் அவளுக்கு தெரியுமா? சரி சும்மா இரு, ராகம் பாட ஆரம்பிச்சிடாத. மாப்பிள்ளை அம்மா நம்ம வாயே பாத்துட்டு இருக்கா. பாத்தியா வீட்ட எவ்வளவு பெரிய மாளிகை மாதிரி இருக்குன்னு. உற்றாத பாத்துக்கோ. நம்ம செல்வி இங்க வந்துட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம ரேஞ்சே வேற. ஏக்கா சரியான கோளாறு குடும்பம் மாதிரிலாம் இருக்கு. மாப்பிள்ளைக்கு அம்மா எப்படி இருக்கா, மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு தெரியலையா? ஏடி எங்க மைனிகாரி தான் சொன்ன மாப்பிள்ளை ஜம்முன்னு இருப்பாரா. பாரில இருந்து வந்திருக்காவுலடி, பின்ன எப்படி இருப்பாவோ இப்படிதானே இருப்பாவோ. நம்மள மாதிரி சீலையும் கட்டிட்டு அங்கேயும் வரைஞ்சு கட்டிட்டு வரவா செய்வா. ஆமாக்கா பாரில இருந்து வந்தவோ பின்ன எப்படி இருப்பாவோ அப்படிதான் இருப்பாவோ. சும்மா இருக்கா, நல்ல சம்மந்தக்கா உற்றாதக்கா. நம்மளும் அந்த மாதிரி பாரின்காரி மாதிரி துணி உடிச்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கியா, அவளுக்கு நம்மளுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. கல்யாணத்தை இதே மாதிரி ஆளுக்கு ஒரு துணி எடுத்து போட்டுருங்க. மல்லிகாவை மரகதக்கா கூட்டிட்டு வருவாளா? கொஞ்சம் நாளே போதும், 1 10 10 100 ஆக்கி அப்படியே பெருக்க வச்சு வெடிக்க வச்சிருவா. இக்க வந்து இவ்வளவு நேராச்சு, ஒரு காப்பி தண்ணி பச்சி சுச்சி எதுவுமே கொண்டு வரல. காப்பியும் பச்சியும் நீ வாழ்க்கையில பார்த்ததே கிடையாதோ? ஏன் இப்படி ஆளா பறக்க எங்க வந்தாலும் உன்னெல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு பேசாம எங்கனையா வழி நடுவுல தள்ளிட்டு வந்திருக்கலாம். சரி சத்தம் போடாத, கொண்டு வருவோம். நான் சும்மா கேட்டேன், மரகத பியாருக்கு கேட்டேன். டோன்ட் மிஸ்டேக் மீ, எங்களை யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இப்போ உங்களை போய் யாரும் தப்பா நினைப்போமா? எதுக்குக்கா நாங்க தப்பா நினைக்கணும்? என்ன விஷயம்க்கோ சொல்லுங்கக்கோ. இல்லீகல் காமெடியா பேசுறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கோ. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எங்க வீட்ல காஃபி டீ எந்த பழக்கமும் கிடையாது. கடிச்சல்லோ அப்போ ஜூஸ் கிடைக்கும், ஜாலிதா. என்ன ஜூஸ் வேணும் உனக்கு? மாதுளை ஜூஸ் வேணுமா, இல்ல ஆப்பிளா, இல்ல ஆரஞ்சு ஜூஸா? எதுன்னு முடிவு பண்ணிக்கோ. வீட்டுக்கு வந்துக்கோ, ஜூஸ் குடிக்க வாய் இருக்காது. இவ வேற பழப்பத்தவா. ஏக்கோ உங்க இஷ்டக்கோ, எந்த ஜூஸ்னாலும் கொண்டாங்க, நாங்க மடக்குன்னு குடிச்சு விடுவோம். ஆப்பிள் ஆரஞ்சு அண்ணாச்சி எதுனாலும் பரவாயில்ல. ஹாய் பியூட்டிஃபுல் கேர்ள், நாங்க எந்த ஜூஸ் குடிக்க மாட்டோம், ஒன்லி வாட்டர் மட்டும் தான் குடிப்போம். என்னது பச்சை தண்ணியா? எஸ் பச்சை தண்ணி, அதான் சொன்னேன். வாட்டர் மட்டும் தான் குடிப்போம். யார் வந்தாலும் வாட்டர் மட்டும் தான் குடிப்போம். அட பாவிகளா, பச்சை தண்ணியா? இங்க பல்லு தேய்க்கிறதுக்கு வந்திருக்கோம், பச்சை தண்ணி குடிக்க போறோம். பாவி வீட்டுல இருந்தா கூட என் மாப்பிள்ள ஒரு யாசியாது காப்பி தண்ணி போட்டு தந்துருப்பாரு. இங்க வந்து அமிட்டுக்கிட்ட போல இருக்க. அந்த 2 வாய்களையே பேசிட்டு தான் இருக்க, தவிர ஒன்னத்தையும் காணும். ஏன்னா வாட்டர் குடிக்கிறது நல்லது, ரொம்ப நல்லது. ஃபாரின்ல எல்லாரும் வாட்டர் தான் குடிப்பாங்க. பாரின்ல வாட்டர் மட்டும் தான் குடிப்பாவளா? அட பக்கி. எடி இவ என்ன தட்டி சொல்லுதா? வந்த ஆளுக்கு ஒரு காப்பி தண்ணி கொடுக்காம அங்க இங்க டான்ஸ் ஆடிட்டு கிடக்கா. ஏமா சும்மா
சும்மா இருமா, வீட பாத்தியாமா, பளிங்கு வாரி இருக்கு. இவ என்ன இவா செல்வி கல்யாணம் முடிச்சு வந்த பிறகு நமக்கு காப்பி என்னனாலும் போட்டு தருவா. சும்மா இரினி ஏடி, எனக்கு ஒண்ணு இது சரியா படல. எனக்கும் அத்தை சொல்லுத மாதிரிதான் மைனி இருக்கு. எனக்கு நம்ம சரியா படல. மாப்பிள்ளைய நீங்க அன்னைக்கு பாத்தேளா? மைனி, அன்னைக்கு நாங்க வரும்போது மாப்பிள்ளை இல்ல, ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமா எங்க அமெரிக்கா போயிருந்தாராம். இவள மட்டும்தான் பார்த்து பாத்துக்கோங்க. மாப்பிள்ளை அதால அஜித் மாதிரி ஜம்முன்னு இருப்பாராம். உருக்க மச்சனா, ஒரு பக்கம் பார்த்தா அஜித், ஒரு பக்கம் பார்த்தா விஜய் மாதிரி இருப்பாராம். பாருங்க, மாமியாரை வச்சு என்ன செய்ய போறோம்? மாப்பிள்ளை தானே நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுதீல மைனி. ஆமா மைனி, இவளெல்லாம் ஒரு கரையில தூக்கி போட்டுட்டு பேசாம நம்ம மாப்பிள்ளைய கைக்குள்ள வச்சுக்கிடணும். அதெல்லாம் சரிப்படுமா? மாப்பிள்ளைக்கு அம்மையும் வேணும்ல. இவளே இப்படி இருக்காள. மாப்பிளைக்கு அம்மா இது வரைக்கும் பாரின்ல இருந்தவள்ல, அவளுக்கு எந்த விஷயமும் இங்க உள்ளதெல்லாம் தெரியாது. அதனால நம்ம கதையை பார்ப்போம். வேற எந்த விஷயத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டாண்டா. உங்க அண்ணங்கிட்டையும் உங்க வீட்டுக்காரர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுமே. சும்மா இருங்க மைனி, நம்ம எடுக்கிறதா முடிவு. வீட்டை பார்த்தேல்ல, இது மாதிரி வீடு போட முடியுமா? சொல்லுங்க பாக்கும். கனவுல கூட நம்ம காண முடியாது. பணத்தெல்லாம் பார்க்க கூடாது, ஆள் குணத்தை தானே பார்க்கணும். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. சும்மா இருங்க மைனியோ, பணத்தை தான் பார்க்கணும். பணம் இருந்தா தான் வாழ முடியும். என்னவோம்மா இருந்தாலும் உங்க அண்ணங்கிட்டையும் உங்க வீட்டுக்காரரும் பின்னாடி தானே இருக்காவோ, ஒரு வார்த்தை கேளு. பிறகு வருத்தப்படக்கூடாது பத்தியா? மைனியோ சும்மா இருங்க மைனியோ, நல்ல சம்மதத்தை கெடுத்து விட்டு போயிடாதியா. சரிம்மா, அப்போ உன் இஷ்டம். எங்களுக்கு எல்லாம் பிடிச்சு போச்சு. மாப்பிளைய மட்டும் கூப்பிட்டீங்கன்னா பார்த்து எடுத்துட்டு நாங்க போயிருவோம். போகும்போது மாப்பிளைக்கு போட்டா ஒண்ணு இருந்துச்சுன்னா தந்து கொடுங்க. பொண்ணுட்ட காணிக்கணும்ல, பொண்ணுக்கும் விருப்பம் இருக்கணும்ல. ஓகே ஓகே ஓகே. இக்க சட்டுப்பட்டு மாப்பிளைய கூப்பிடுங்க. பேசி எடுத்து முடிச்சாலாவது ஏதாவது சோறு கிடைக்கும்ல, நல்ல சாப்பாடு. கூப்பிடுண்டா பியூட்டிஃபுல் கேர்ள். என்ன பார்த்து பியூட்டிஃபுல் கேர்ள்ங்க? அவ்வளவு அழகாவா நான் இருக்கேன்? மை டியர் சன், வடா வடா வடா. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாமா? கோவில்பட்டியிலிருந்து மாரி அவங்களுடைய பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுறாங்க. மாரி, உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா பிறந்த நாள் கொண்டாடுறவங்க பெயர் அபிஷேக். அபிஷேக், உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா பிறந்த நாள் கொண்டாடுறவங்க பெயர் கதிர் நிலன். முதல் பிறந்த நாளை கொண்டாடும் கதிர் நிலனுக்கு வாழ்த்து சொல்றவங்க தாத்தா கன்னியப்பன், ஆச்சி தமிழரசி. கதிர் நிலன், உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மக்களே, வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பம். பாய் மக்களே.